வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2 மற்றும் குரூப் 4 எக்ஸாமுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் டைப் 10ல் ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ இந்த கிளாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அடுக்கு குறியீடு விதிகள் அப்படின்னு நம்ம 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க. குரூப் 4 எக்ஸாமுக்கு அடிக்கடி கேட்பாங்க. இதில் நிறைய விதிகள் இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான், சரிங்களா? கணக்குக்கு தகுந்த மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சுக்கலாம். அதைத்தான் நான் 1 by 1 சொல்ல போகிறேன். ஸோ இந்த விதிகள் எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் 8th புக்கில் இருக்கிற சம்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். இது ஒரு 2-3 கிளாஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் போட வேண்டிய கணக்கை சிம்பிளாக ஒரே பக்கத்திலே போட்டுடலாம், சரிங்களா? ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் குரூப் 4 படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த டைப் பாருங்கள். 2025 குரூப் 4ல் கூட இந்த டைப்பில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்தா பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அடுக்கு குறியீடு விதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது என்னன்னா இருக்கட்டும், பொதுவாக நான் அந்த விதிகள் எல்லாத்தையும் 1 by 1 சொல்கிறேன். மேபி புரிஞ்சா சூப்பருங்க, சூப்பர், ஓகேவா? இல்லை எனக்கு அவ்வளோ புரியலையே, என்னதான் சொல்ல வரீங்கன்னா முதல்ல நான் சொல்கிறத அப்படியே கவனிச்சுட்டு வாங்க. அதை நான் கணக்கில் உள்ளிட்டு, அதாவது கணக்கு போடும் போது உங்களுக்கு ஈஸியாக புரியும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கல் விதி. அப்படி நான் பெருக்கல் விதின்னு மக்கப்லாம் பண்ண வேண்டாம், சரிங்களா? அதுக்கு தேரி என்னன்னா அடிமானம் சமமாக இருக்குது. அதாவது ஒரு உதாரணத்துக்கு 2/4 அப்படின்னு இருக்குது பெருக்கல் 2/6 அப்படின்னு இருக்குது, ஓகேவா? ஸோ அடிமானன்றது கீழே இருக்கிற நம்பர். இது ரெண்டுமே சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல்ல இருந்தா, ஓகேவா? அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தால் மேலே இருக்கிற இந்த 2 நம்பரையும் கூட்டுங்க, அவ்வளோதான். இதான் ரூல். அப்போது அடிமானம் சமமாக இருக்குது 2ன்னு, அப்படி பெருக்கல்ல மிடில் பெருக்கல்ல இருந்துச்சுன்னா மேலே பவரில் இருக்குல்ல அந்த 4ஐயும் அந்த 6ஐயும் கூட்டிக்குங்க, அப்படி தான் சொல்ல வராங்க. அப்போ 2/10 அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ தான், சரிங்களா? அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தால் மேலே கத்த கூட்டிக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இதுதான் பெருக்கல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடிமானம் சமமாக இருந்து பெருக்கல்ல இருந்தால் மிடில், அதாவது பிட்வீனில் பெருக்கல் இருந்தால் பவரில் இருக்கிற நம்பரை கூட்டிக்கணும். ஓகே, புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது வகுத்தல் விதி அப்படின்னு சொல்கிறாங்க. வகுத்தல் விதினா இப்போ 2 அதே நான் 4ன்னு வச்சுக்கிறேன், 2/6ன்னு வச்சுக்கிறேன். நடுவில் வகுத்தல் சிம்பிள் கொடுத்துட்டாங்க. இன்கேஸ் வகுத்தல் சிம்பிள்னால் உங்களுக்கு தெரியும், இப்படி கூட கொடுக்கலாம். எப்படி 2/4 வகுத்தல் 2/6 இப்படின்னு கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இதுவும் ஒன்று தான், ஓகேவா? ஸோ அடிமானம் சமமாக இருந்து எப்போ இந்த 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. 6 இருக்கலாம், 10 இருக்கலாம், 20 இருக்கலாம், எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற நம்பரும் சமமாக இருக்கணும், ஓகே? ஸோ உங்களுக்கு புரியறதுக்காக நான் அது மாதிரி போட்டிருக்கேன். அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தலோ இல்லை இந்த மாதிரி, ஓகேவா, பின்னத்தில் மாதிரியோ கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அந்த அடிமானம் 2ன்னு இருக்கோ அதை வச்சுக்கணும். அடிமானம் சமமாக எந்த நம்பர் இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும் ஒரு முறை. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், பவரில் 4 6 இருக்கு இல்லையா, அந்த 4ஐயும் 6ஐயும் கழிச்சுக்கணும், இவ்வளோதான். அதான் ஆன்சர். அப்போ 4ல் 6 போச்சுன்னா 2ன்னு ஒரு -2ன்னு வரும். அப்போ 2/-2 ஆன்சர், இவ்வளோதாங்க. இதுதான் வகுத்தல் விதி. சொல்கிறது புரியுதுங்களா? அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் இருந்தால் பவரில் இருக்கிற நம்பரை கழிச்சுக்கணும். அப்போது இதே பெருக்கல் விதி என்ன சொல்லுது, அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் இருந்தால் மேலகத்தை கூட்டிக்கணும், பவர்லகத்தை கூட்டிக்கணும். வகுத்தல் விதி என்ன சொல்லுது, அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல்ல இருந்தால் பவரில் இருக்கிற நம்பரை கழிச்சுக்கணும், அவ்வளோதான், சரிங்களா? இதெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் ஆகும், நீங்கள் பார்க்க உங்களுக்கு புரியும், சரிங்களா? ரைட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு விதினே இருக்குது. அடுக்குன்னா பவருக்கு மேலே பவர். எப்படின்னா இப்போ 2 இங்கே 2 இருக்குங்க, அதில் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி மேலே 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்படி ஒரு ஃபார்மேட்டில் இருக்குது, ஓகேவா? இப்படி இருந்துச்சுன்னா அதாவது 2ன்றது அடிமானம், பவரில் 2 இருக்குது, அந்த 2க்கு பவரில் 3 இருக்குது, கரெக்டாக? பவருக்கு பவர், ஓகேவா? அவங்க எத்தனை பவர்னால் கொடுக்கட்டும். இந்த மாதிரி பவருக்கு பவர் மேலே கொடுத்துக்கிட்டே போனால்
அங்கே கீழே இருக்கிற அடிமானம் அப்படியே 2 வச்சுக்கோங்க. பவரில் முதல் 2 இருக்கா, அதுக்கு அடுத்தது 3 இருக்கா, அந்த 2ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. பவருக்கு மேலே பவர் போட்டுக்கிட்டே போனால் அந்த பவர் ஃபுல்லாக நீங்கள் பெருக்கிக்கலாம். அப்போ 3 6, அப்போ 2/6 தான் ஆன்சர். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் உதாரணத்துக்கு போகிறேன். அந்த விதியை இப்படியே சொல்லிட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்ததுங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே பாருங்களேன், 2/0 கொடுக்குறாங்க, இல்லை 4/0 அப்படின்னு கொடுக்குறாங்க. அதாவது பவரில் 1 2 3 4 5 ஏதாவது ஒரு நம்பர் வந்தால் அது வேற. பவரில் 0 வந்துடுச்சுன்னா, பவரில் 0 வந்துருச்சுன்னா எனிதிங் பவர் 0 வந்து 1, கண்ணை மூடிட்டு 1 அப்படின்னு போட்டுடலாம். இது 2018 குரூப் 4ல் கூட கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஒரு பவருக்கு மேலே இல்லை, ஒரு நம்பருக்கு மேலே பவரில் 0 வந்துருச்சுன்னா, சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு நம்பருக்கு பவர் நம்ம போடுவோம்ல, இப்போ 2/2 அப்படின்னு நம்ம போடுவோம். இங்கே 2ன்றது பவர் அந்த 2 கரெக்டாக அந்த இடத்துல இந்த பவரில் 0 வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், எனிதிங் எனி நம்பரோடைய பவர் 0வாக இருந்தால் அதுக்கு ஆன்சர் 1 அப்படின்னு அர்த்தங்க. கிளியராக புரியுதுங்களா? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்துடுவோம். சரிங்களா? இது வரைக்கும் இதுவும் வச்சுக்கலாம். தலைகீழ் விதி நம்ம படுத்துருவோம். அப்புறம் மீதி அடுத்தடுத்து கொஞ்சம் கணக்கு போட்டு சொல்கிறேன். தலைகீழ் விதி, தலைகீழ் விதின்னா அது பாருங்களேன், ஒன்றும் இல்லைங்க. இப்போ 1/2 இருக்குது. சரிங்களா? இதை அப்படி இல்லைன்னா 2/-1 இருக்குது. ஓகே, நான் ரெண்டுமே சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. தலைகீழ் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அதாவது இப்போ பவரில் 1 2 3 4 5 வந்தால் அது வேறு, அப்படி நம்ம போட்டுப்போம். பவரில் 0 வந்தால் எனிதிங் எந்த நம்பருடைய பவரில் 0 இருந்தாலும் அது வந்து ஆன்சர் 1ன்னு சொல்லிட்டோம். இன்கேஸ் -1 வந்துருச்சுன்னா, ஓகேவா, -1 வந்துருச்சுன்னா இந்த -1 இல்லை, இந்த இடத்துல 2 வரலாம் 3 வரலாம், எந்த நம்பர்னா வரட்டும். ஆனால் பவரில் மைனஸ் வந்துருச்சுன்னா இதை எப்படி எழுதலான்னா, நல்லா கவனிச்சுங்க. இந்த 2/-1 அது அப்படியே என்ன எழுதணும், அப்படியே மேலே 1 வச்சுக்கணும், கீழே 2/+1 ஆயிடும். பவரில் 1 இருந்தால் அது எழுத தேவையில்லை. அப்போ 1/2 எழுதலாம். அப்போ 2/-1 வந்தால் இது எப்படி எழுதலாம், 1/2 அப்படின்னு எழுதலாம். இதான் தலைகீழ் விதிங்க. எது பவரில் மைனஸ் இருக்கணும். இங்கே அடிமானத்தில் மைனஸ் வந்தால் இந்த ரூல் செட் ஆகாது. பவரில் மைனஸ் இருந்தால் அந்த மைனஸை நீக்க நம்ம தலைகீழ் எழுதிக்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்குங்க, 2/-2 இருக்குது. இதை நான் எழுதணும். சரிங்களா? எப்படி எழுதலாம்னா 1/2 எழுதலாம். சரிங்களா? எதுக்குன்னா இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பவரில் மைனஸ், அதை நீக்கிறதுக்காக தலைகீழ் எழுதிக்கலாம். புரியுதுங்களா? அவ்வளோ 5 மட்டும் பற்றி பார்ப்போம். இப்போ போய் நம்ம கணக்கு போடுவோம். அதுக்கப்புறம் மற்ற ரூலை நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இப்போ அங்கே பாருங்களேன், 1/2 இருக்குது. நான் கணக்குக்கு தகுந்த மாதிரி எனக்கு இது மாற்றணும்னா 2/-1 எழுதிக்கலாம். புரியுதா? 1/2 2/-1 எழுதிக்கலாம். புரியுதா? பவரை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஓகே, புரிஞ்சிருச்சிங்களா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க, 10 நிமிஷமாக சொல்லிட்டு இருக்கேன், இப்படி பார்த்துருந்தா எப்படி? அதாவது பாருங்கள், ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம். பெருக்கல் விதி, பெருக்கல் விதி என்ன சொல்லுதுன்னா, அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் இருந்தால் பவரில் இருக்கிற நம்பரை கூட்டிக்கலாம். வகுத்தல் விதி, வகுத்தல் விதி என்னென்னா, அதே மாதிரி அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் சிம்பிள் கொடுத்துருந்தா பவரில் கழிச்சிக்கலாம். 2 நம்பர் இருக்குமா, அதை கழிச்சிக்கலாம். ஓகே, அடுத்தது அடுக்கு விதி. ஒரு அடிமானத்துக்கு மேலே பவருக்கு மேலே பவர் கொடுத்துக்கிட்டே போனாங்கன்னா எத்தனை பவர் கொடுத்தாலும் அத்தனை பவரையும் தாராளமாக பெருக்கலாம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பூஜ்ஜிய விதி. பூஜ்ஜிய விதினா அதாவது ஒரு அடிமானம் இருக்கு இல்லையா, அந்த அடிமானத்து இப்போ 4ன்னு இருக்குது, 4க்கு அடிமானம், அதோட பவரில் 0 வந்துருச்சுன்னா அதோட மொத்தமாக அதோட விடையே 1 அப்படின்னு சொல்லுது. பாருங்கள், எல்லாமே நம்ம பவரை தான் பேசிகிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்தது தலைகீழ் விதி. தலைகீழ் விதி என்ன சொல்லுதுன்னா, ஒரு அடிமான நம்பருக்கு அடுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் வந்துருச்சுன்னா அந்த மைனஸ் சிம்பிள் நீக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம், தலைகீழ் எழுதிக்கலாம். அப்படின்னா இப்போ 5/-1 இருக்குது. இதை இந்த மைனஸ் பவரில் இருக்கிற மைனஸை நீக்கணும். அப்படின்னா 1/5 அப்படின்னு எழுதலாம். பவரில் இங்கே 1 தான் இருக்கும்.
பவரில் ஒன்று வந்தால் அது எழுத தேவையில்லை, 2 3 வந்தால் எழுதலாம். சரிங்களா, புரியுதுங்களா? சூப்பர், இவ்வளோதாங்க. இப்போதைக்கு இந்த 5 விதியை வச்சு நம்ம கொஞ்சம் சம் போடுவோம், அப்புறம் மீதிக்கிற விதிகளை சொல்கிறேன். கிளியராக புரியுதுங்களா? ரைட், வாங்க வாங்க வாங்க. 117வது சம் வந்துடும். ஆல்ரெடி மற்றதில் 116 வரைக்கும் நத்தியாச்சு இல்லை, சிம்பிளிஃபிகேஷனில் 9 டைப் வரைக்கும். ரைட்டு, மதிப்பை காண்க. 8th நியூ புக்கில் 4 -3ன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான், 4 -3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதை சுருகணும். ஆக்சுவலி நான் உங்களுக்கு வந்து அந்த வகுப்படு விதிகள், வகுப்படு அடுக்கு குறியீடு விதிகள் சொல்லியிருக்கேன். ஸோ அதில் என்னென்னா, பவரில் மைனஸ் வந்துருச்சுன்னா அந்த மைனஸை நீக்கணும். அது எப்படி நீக்கலாம்? அப்படி நீக்கணும்னா மேலே 1 வச்சுக்கணும், கீழே அந்த 4/3, அவ்வளோதான். இந்த இங்கே இருக்கிற மைனஸை நீக்கிறதுக்கு இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ 1/4/3 அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ இது அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள், இருந்தால் ஓகே, இல்லைன்னா நம்ம அதை இன்னும் சுருக்கணும். சரிங்களா? அதை எப்படி சுருக்கலாம் அது பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் கீழகத்தை மட்டும் இப்போ எழுதுகிறேன் உங்களுக்கு புரியத்துக்காக. 4/3ன்னு இருக்குது, ஓகேவா? இது 4/3ன்னா ஒன்றும் இல்லை, 4 3 முறை பெருக்கணும், அவ்வளோதான். பவரில் என்ன நம்பர் இருக்கோ அத்தனை முறை வந்து அடிமானம் 4 இருக்குல்ல, அதை பெருக்கணும், அவ்வளோதான். அப்போ 4/3, அப்போ 4ஐ 3 முறை பெருக்கணும். 4/2 இருந்தால் 4 2 முறை பெருக்கணும். 4/5 இருந்தால் 4 5 முறை பெருக்கணும், இவ்வளோதான். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், நன்னாங்கு 16, 16 4 64. சரிங்களா? 64 அப்படின்னு ஆன்சர் வரும். அப்போ 64, அதாவது மேலே 1 இருக்குங்க, கீழே 4/3 இருக்குல்ல, அது வந்து 64ன்னு மாறிடும். அப்போ 1/64, 1/64 ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ரொம்ப சிம்பிளான கேள்வி. சரிங்களா? பேசிக் தான். சரிங்களா? ரைட்டு, அடுத்ததுங்க. அடுத்தது மதிப்பை காண்க. 1/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது 8th புக்கில் இருக்குது. இப்போ கீழே வந்து மைனஸ் இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த மைனஸை நீக்கணும் இப்போ அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது பாருங்கள், அப்படியே இதுதான், அதாவது மேலே இருந்தால் கீழே போகிறீங்க, கீழே இருந்தால் மேலே போகிறீங்க, அவ்வளோதான். அப்போ இது என்ன பண்ணலாம்? இது எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள், கீழே இங்கே பவரில் 2 இருக்குது, இது மைனஸ் இருக்குது கீழே. சரியா? அப்போ இங்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2/-3னா நம்ம என்ன பண்ணுவோம்? 1/2/2/3ன்னு எழுதுமா? அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே -3 வந்துச்சுன்னா அப்போ 2/3 எழுதிக்கலாம், அவ்வளோதான். சரியா போச்சு, வேறு ஒன்றும் இல்லை, அப்படியே ஆல்டர்னேட்டிவ். சரிங்களா? புரியுதுங்களா? அப்போது நம்ம இது எப்படி எழுதலாம்னா 2/3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போது அவ்வளோதான், அந்த மைனஸ் பவரில் இருக்கிற மைனஸை நீக்கணும். கீழே இங்கே வந்தால் பரவாயில்லைங்க, பவரில் -0 வந்தால் அதெல்லாம் கான்ஸ்டண்ட்டாக நீக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா 2/3ன்னு வந்துருச்சு. அதாவது பவரில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அடிமானம் என்ன இருக்குது? 2 இருக்குது. என்ன மீன் இது? இது எப்படி எழுதலாம்? 2ஐ 3 முறை பெருக்கணும். அப்போது 2 × 2 × 2, 2 2 4, 4 2 8. அப்போ 8ங்க ஆன்சர், வெறும் 8 தான், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. ரொம்ப சிம்பிள். கிளியராக புரியுதா? ஆமாம், இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டால் இந்த அளவுக்கு பேசிக்க கேட்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் புரியாமல் நம்ம பெரிய கணக்கு எடுத்துனா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. ஓகேங்களா? ஓகே, கிளியராக புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது பாருங்களேன், 8th புக்கில் கேட்டிருக்காங்க, மதிப்பை காண்க. -2/5 × -2/3. ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு ஒரு ரூல் தெரியும். என்ன ரூலு? அடிமானம் சமமாக இருக்கணும். இங்கேயும் -2 இருக்குது, இங்கேயும் -2 இருக்குது, சமமாக இருக்குது. பிட்வீனில் பெருக்கல் இருந்தால் பெருக்கல் விதி. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் இருந்தால் பவரை கூட்டிக்கணும், அவ்வளோதான் ரூலு. புரியுதுங்களா? சூப்பர். அப்போது அடிமானம் என்ன இருக்குது? -2 இப்படி எழுதிக்கலாமா? புரியுதுங்களா? அப்படியே அவங்க கொடுத்த மாதிரியே ப்ராக்கெட்டுக்குள்ளே -2 கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிட்டு. ஏன்னா அடிமானம் 2 பக்கமும் சமமாக இருக்குது, அதை ஒன்று எழுதிக்கிட்டு. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் இருந்தால் மேலகத்தை கூட்டிக்கணும். அப்போது மேலே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்குது, ப்ளஸ்ஸு. இங்கே என்ன இருக்குது? -3 இருக்குது, அவ்வளோதாங்க. சரிங்களா? அது ப்ளஸ்ஸு மைனஸ்னால அப்படி போட்டிருக்கேன். புரியுதா? 5 -2/5 ப்ளஸ்ஸு -3, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் வரும். ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன், -2 அடுக்கு 5 -3. கரெக்டாக பாருங்கள், கரெக்டுப்பா. அப்போ மறுபடியும் -2, 5ல் 3 போச்சுன்னா 2ன்னு வரும், அவ்வளோதாங்க.
அப்போ மைனஸ் 2 பவர் 2. இதை 2 பவர் 2 இன்னும் சுருகிருக்காங்க. சரிங்களா, சுருகிடலாம். இங்கே பாருங்களேன், நிறைய பேருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகும். இதை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். மைனஸ் எக்ஸு ஓகேவா, இந்த இந்த இங்கே இடத்துல 2ன்னு இருக்குது ஓகேவா அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இங்கே இருக்கிற நம்பராக கூட நம்ம ஓகே பெருகுவோம். இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல, அதனால நான் போச்சு. நிறைய பேர் இந்த இடத்துல தப்பு பண்ணுவாங்க. இப்போ அது பாருங்களா, நீங்களே பாருங்கள், 2 நடுக்கு 2ன்னா என்ன பண்ணுவீங்க, 2 முறை பெருக்கணும். அப்போ 2 × 2 4ன்னு சொல்லிவிடுவோம். கரெக்டா? கரெக்ட். அப்போது அதே மாதிரி தான் இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள் இருக்குது. இந்த மைனஸ் சிம்பிளுக்கும் தான் இந்த பவர் 2 ஓகேவா. அப்போ இது எப்படி சார் பெருகிறதுன்னா கன்ஃபியூஷன் வேண்டாம். ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் சொல்கிறேன். பவரில் இரட்டைப்படை, அதாவது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பர் வந்தால் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுங்க. 2ஆம் வாய்ப்பாட்டில் வராத நம்பர் வந்தால் இந்த நம்பர் நான் ஆகிடும் மைனஸாக மாறிடும். அவ்வளோதான். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். ஒன்றும் புரியல. என்னங்க இது பாருங்களேன், சிம்பிளாக சொல்லிட்டா மைனஸ் எக்ஸ்ன்னு இது பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இங்கே பவரில் 2 இருக்கா, 2ஆம் வாய்ப்பாட்டில் வரக்கூடிய நம்பரா, அப்போ என்ன ஆகிடும், மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், தப்பே கிடையாது. ஓகே, புரியுதா? அதே இன்கேஸ் மைனஸ் எக்ஸு ஹோல் பவர் 3 அப்படின்னு இருக்குது. அப்போது இதில் இது எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள், பவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் வாய்ப்பாட்டில் வராது எண். 2ஆம் வாய்ப்பாடுனா 2 2 2 2 4 3 2 6 4 2 8 5 2 10ன்னு வருது இல்லை. அந்த 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர் வந்தால் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா? அதே 2ஆம் வாய்ப்பாடில் வராது எண். இப்போ 3 2ஆம் வாய்ப்பாடில் வராது. அப்போ இது எப்படி எழுதலாம், மைனஸ் எக்ஸ்ன்னு அடுக்கு 3 இப்படி தான் எழுதணும். அவ்வளோதான். இதுதான் மெத்தேடு. சரிங்களா? ஏன்னா நீங்கள் குழப்பிக்கே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளானது. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஆன்சர் மைனஸ் 2 பவர் 2. அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதால இந்த பவர் 2ன்றது இந்த 2க்கும் இந்த மைனஸுக்கும் தான். சரிங்களா? அப்போ நான் 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் என்ன ஆகும், மைனஸு ப்ளஸ்ஸாக மாறிடும். சூப்பர். அடுத்தது இங்கே பாருங்கள், இப்படி எழுதலாம், 2 நடுக்கு 2ன்னு எழுதலாம். சரிங்களா? 2 2 4, 2 முறை பெருக்கணும், 2 2 4 ப்ளஸ் 4 தான் ஆன்சர். அவ்வளோதாங்க. கிளியராக புரியுதுங்களா? முடிஞ்ச அளவுக்கு கிளியராக தாங்க சொல்கிறேன். என்னங்க புரியுதா இல்லையா நீங்கள் தாங்க சொல்லணும். இல்லை மைனஸ் இல்லை, ப்ளஸ் 4 ஆப்ஷன் டி தான் சரியான. இது தெளிவாக எழுதி வச்சுங்க, தெளிவாக குறிப்பு எழுதி வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கணக்கு. இன்னும் டிஎன்பிசி கொஷின்லாம் எடுத்து போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கடகடன் போடலாம். உண்மையாகவே அடுக்குறியீடு விதிகள் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? கிளியரா? ஓகே. அடுத்தது 120வது கேள்விக்கு வந்தாச்சு. இதில் என்ன கேட்குறாங்க, மதிப்பை காண்க. 3/2 டிவைடட் பை 3 -2. சரிங்களா? இதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் இருக்குது. இப்போ நல்லா கவனிங்களேன், அடிமானம் சமமாக இருந்து, இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல நான் அந்த விதியை காமிக்கிறேன், ஞாபகம் இருக்குதான்னு தெரியல. இதோ பாருங்கள், விதி தோறக்கு பாருங்கள். அடிமானம் சமமாக இருந்து, அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் இருந்தால் பவரில் இருக்கிற நம்பரை கழிச்சுக்கணும். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? ரைட். இப்போங்க பாருங்களேன், இதுலேயே அப்படி தான் இருக்குது பாருங்கள். ஓகேவா? இங்கே பார்த்தீங்களா, இதாக இருக்குது. ஓகேவா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், அடிமானம் சமமாக இருக்குது. இப்போ என்னென்னா அடிமானம் சமமாக இருக்குது. அப்போ ஒரே 3 வச்சுக்கலாமா? அதுக்கப்புறம் பவர் இது இங்கே இருக்குது, இங்கே 2 இருக்கா? அப்போ என்ன பண்ணலாம், அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் இருந்தால் பவரை கழிச்சுக்கணும். மேலே 2 இருக்குது, அதை அப்படியே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் கழிக்கணும்ல, அந்த மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். மறுபடியும் இங்கே பாருங்கள், -2 இருக்குது, அதை அப்படியே இருக்கட்டும். சரிங்களா? ஏன்னா -2 இருக்குது. ஓகே, கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நல்லா கவனிச்சுங்க, இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக ஆகிடும். ஏன்னா வெளியும் இங்கேயும் மைனஸ். இது வந்து கழிக்கணும். அடிமான சமமாக இருந்து பிட்வீனில் வந்து வகுத்தல் இருந்தால் பவரை கழிச்சுக்கணும். அந்த மைனஸா ஆல்ரெடி அங்கே பவரில் வந்து மைனஸே இருக்குது. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது, மைனஸ் பெருக்குனா ப்ளஸ்ஸாக மாறிடும். கரெக்டாக? அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 3/2 + 2. அப்போ 3/4ன்னு எழுதலாமா? அப்போ 3/4னா 3 4 முறை பெருகணுங்க. ஓகேங்களா? ஓகே. அப்போ பெருக்குங்க. 3 9 9 3 27 27 3 27 27 27 3 முறை கூட்டினா 81 அப்படின்னு வரும். அப்போ ஆன்சர் 81. அவ்வளோதாங்க. ஆப்ஷன் பி தான் சரியானது. கிளியராக புரியுதுங்களா? தெளிவாக புரியுதா? என்னங்க இப்படி பார்க்குறீங்க, புரியுதா இல்லையான்னு சொல்லுங்களேன் ஏங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ஈஸி தான்.
உண்மையாகவே ஈஸி தான், புரிஞ்சுக்கிட்டா சரிங்களா. ரைட்டு. அடுத்தது 121ஆவதுங்க. 2018 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. மதிப்பை காண்க e⁻0 அப்படி பவர். அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், பவரில் எந்த நம்பர்னா இருக்கு, இப்போ 4ன்னு இருக்குது, பவரில் 0 வந்தாலும் சரி, இல்லை எழுத்தாக இருக்குது A⁻0 அப்படின்னு வந்தாலும் சரி, எனிதிங் எந்த ஒரு நம்பரோ எழுத்தோ அதுக்கு பவரில் 0 வந்துடுச்சுன்னா அதோட ஆன்சர் 1ங்க சரிங்களா. அப்போது எனிதிங் பவர் 0 = 1. அப்போ 1 ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இது 2018 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. இப்போ புரியுதுங்களா? ஸோ ஏன் நான் இவ்வளோ பொறுமையாக அழகாக சொல்லிட்டு இருக்கேன்னு. ரைட்டு. அது மட்டும் இல்லாமல் இதே மாடலில் 4/1/2020 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. p⁻0க்கு சமமானது. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், எழுத்தோ எண்ணோ அதோட பவரில் 0 இருந்துட்டாவே ஆன்சர் 1. பாருங்க, பர்ஃபெக்டாக வருது. கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. 123வது சம் வந்துடும். இது 2014 VAO எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, போன கொஸ்டின் 2018 குரூப் 4, 2020 டிஎன்பிஎஸ்சி, இது 2014 VAO. நான் தான் அடிக்கடி கேட்பேன்னு பாருங்க, எல்லாம் நிறைய எக்ஸாமில் குரூப் 4ல கேட்டிருப்பாங்க. மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ள 2⁻0 ப்ளஸ்ஸு 4⁻−1 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க, பெருக்கல் போட்டு 2⁻2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா. ரைட்டுங்க. இப்போ இங்கே பாருங்கள், இதான் குரூப் 4ல, அதாவது 2014 VAOல கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தா நம்ம ஒவ்வொரு விதியாக பயன்படுத்தணும். இப்போ ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், 2⁻0 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2⁻0னா எந்த நம்பருக்கு தலை மேலே 0 வந்தாலும் அதுக்கு ஆன்சர் 1. ஓகே. இப்போ நான் இது தலைகீழ் விதி பிரகாரம், அடுக்கு குறியீடு விதிகள் பிரகாரம் நான் மாற்றிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், A⁻−1 இருக்குன்னு வச்சிங்களேன். ஒரு நம்பருக்கோ எழுத்துக்கோ மேலே பவரில் மைனஸ் வந்துடுச்சு அப்படின்னா அது இப்படி எழுதலாம், 1/A அப்படின்னு எழுதலாம், இந்த பவரை நீக்கிறதுக்காக. கரெக்ட் தானுங்க. அப்படின்னா இப்போ இதே விதி தான் சரிங்களா, தலைகீழ் விதி தானே இது. அந்த தலைகீழ் விதிகள் பிரகாரம் இங்கே பாருங்கள், 4⁻−1 பவரில் மைனஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், இதை தலைகையை போடணும். அப்போ 1/4 அடுக்கு 1ன்னு எழுதாமல் விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. அப்போ 1/4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இப்போ பாருங்கள், இது அடுக்கு குறியீடு விதிகள் பிரகாரம் இதை முடிச்சிட்டேன். இங்கிட்டு 2 4ன்னு கூட எழுதிக்கலாம். ஏன்னா அங்கே பவரில் எதுவுமே இல்லை, வெறும் 2 இருக்கு. நான் பெருகிட்டேன், 2 4ன்னு போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ நமக்கு போர்ட் மாஸ் விதி பிரகாரம் இதில் போர்ட் மாஸ் விதியை பயன்படுத்திக்கணும். போர்ட் மாஸ் விதி பிரகாரம் ஃபஸ்ட்டு பார் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை ப்ராக்கெட் இருந்தால் ப்ராக்கெட் தான் நம்ம சால்வ் பண்ணணும். அப்படி தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே ப்ராக்கெட் இருக்குது. ப்ராக்கெட் இருக்கும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற நம்பரை சால்வ் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டமே போகணும். அப்போது 1 + 1/4 இதை சுருகணும். இது ஒரு கலப்பின்னம். இதை பின்னமாக மாற்றலாம். ஒன்றும் இல்லை, இங்கே கீழே இருக்கிற 4 சைடில் இருக்கிற 1 கூட பெருக்குங்க. சைடில் இருக்க அப்போ ஒரு நாள் 4ன்னு வருமா, பெருக்கிட்டிங்களா? பெருக்கி வரக்கூடிய விடை இங்கே தனியாக 1ன்னு இருக்கு பாருங்க, அதான் கூட கூட்டிங்க. இங்கே ப்ளஸ் இருக்கிறதால கூட்டுறீங்க. சப்போஸ் மைனஸ் தான் கழிச்சிக்கணும், அவ்வளோதான். அதான் ரூலு. அப்போது கீழே இருக்கிற 4 சைடில் இருக்கிற 1 பெருக்குன்னா ஒரு நாள் 4 வந்துருச்சு. வந்த விடையை நடுவில் ப்ளஸ் இருக்கிறதால மேலே இருக்கிற 1 கூட கூட்டிங்க. 4 1 கூட்டினா 5ன்னு வரும். அப்போ 5/4ன்னு வரும். இப்போ ப்ராக்கெட்டில் ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா அதை முடிச்சிட்டோம். இன்ட்டு 4ங்க. படிங்க, இந்த 4க்கு இந்த 4 கேன்சல். அப்போ தனியாக 5ன்னு தான் இருக்குது. அப்போ 5 ஆன்சர். இது பாருங்கள், அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா? இன்னும் இதில் ஸ்டெப் போட்டேன். அந்த அடுக்கு குறியீடு விதிகள் தெரிஞ்சிருந்தால் போதும், அசால்ட்டாக போட்டுடலாம். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு தான் நான் அவ்வளோ 10 நிமிஷமாக அந்த விதியை மட்டுமே சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? புரியுதுங்களா? ரைட்டுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது நம்ம புக்லேயே இருக்குது. விடையை அடுக்கு குறியீட்டில் சுருக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்னா 3/5 ப்ளஸ்ஸு அதுக்கடுத்தது இல்லை வகுத்தலுங்க. பார்த்தீங்களா? பார்த்து போடுங்க. வகுத்தல். அடுத்தது 3/8 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இன்ட்டு 3/-3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு
இப்போ எழுதிட்டுமா? ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இதுவும் 3 தான் இருக்குது, இதுவும் 3 தான் இருக்குது. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் வந்துட்டா பவரை கழிச்சுக்கணும். இதான் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக ஞாபகம் இருக்கா? சூப்பர். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அடிமானம் சமமாக இருக்குது 3 வச்சுக்கிட்டேன். பவரில் இது 5ன்னு இருக்குது, இது 8 -8. ஓகேவா? அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் வந்தால் மேலே இருக்கிறத கழிச்சுக்கணும், பவரில் இருக்கிற நம்பரை கழிச்சுக்கணும். 5ல் -8 போனால் இது ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன், இன்னும் வெளியே போகல. சரியா? இப்போ 5ல் 8 போச்சுன்னா ஒரு 3 -3 வரும். ஏன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. சரியா? அப்போது 3 - 3 அப்படின்னு வரும். கிளியரா? சூப்பருங்க. நெக்ஸ்ட் இப்போ பாருங்கள், இப்போ இந்த ப்ராக்கெட் வேலையை முடிச்சுட்டு இப்போ வெளியே இருக்க எழுதிக்கலாம். இன்ட்டு 3 - 3. சூப்பருங்க. ரைட்டுங்களா? சூப்பர். இப்போ அடுத்த ஒரு விதி இருக்குது. என்ன விதி? அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் வந்தால் பவரில் இருக்கிறத கூட்டிக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? அப்போ நம்ம பண்ணலாம், பவரை கூட்டிக்கலாம். இப்போ என்னென்னா அப்படியே 3 வச்சுக்கிறேன். அடிமானம் பவரில் கற்று கொடுங்க. -3 -3 கூட்டினா ரெண்டுமே மைனஸ் அப்படியே கூட்டிக்கலாம். அப்போ -6ன்னு வரும். 3 கூட்டினா கரெக்டா? 1 ப்ளஸ்ஸோ ஒரு மைனஸோ வந்தால் தான் நம்ம என்ன பண்ணோம், கழிக்கிற மாதிரி வரும். இது ரெண்டுமே மைனஸ். அப்போ -3 கூட்டினா -6. அப்போ 3 -6 தான் சரியான விடை. இதோ பாருங்க, ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப ஈஸிங்க. தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டு. 125வது கேள்விக்கு வந்துடுவோம். அடுத்தது இதுவும் 8th புக்கில் தான் இருக்குது. சரிங்களா? என்னென்னா விடையை அடுக்கு குறியீட்டில் சுருக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்கே பாருங்க, -3 பவர் 4 இன்ட்டு 5, அடுத்தது வகுத்தல் 5 வகுத்தல் 3/4 அப்படின்னு இருக்குது. இங்கே பவரில் எதுவுமே இல்லை. சரிங்களா? வகுத்தல். ஓகேவா? இதான் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்க. இப்போ இதில் நான் ஒன்றா சுருக்கிட்டு வரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ப்ராக்கெட்டுக்குள்ளே -xன்னு இருக்குன்னு வச்சுங்க. இதில் பவரில் 2ஆம் வாய்ப்பாடில் வரக்கூடிய நம்பர் வந்தால் இந்த மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே 2ஆம் வாய்ப்பாடில் வராத நம்பர் வந்தால் அந்த மைனஸ் வந்து மைனஸாகவே இருக்கும் அப்படின்னு அப்போ தான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அப்போது நம்ம என்ன பண்ணலாம், அந்த விதி பிரகாரம் இதை நான் அப்படியே சுருக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. ப்ராக்கெட்டில் பவரில் 4 இருக்குது. 4 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? வரும். 1 2 2 4ன்னு வரும். அப்போது 2ஆம் வாய்ப்பாடில் வரத்தால இந்த மைனஸ் மட்டும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 3/4ன்னு எழுதிடலாம். இன்ட்டு இந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கு வருவோம். இது எப்படி சார் போடலான்னா, நம்ம அடுக்கு குறியீடு விதியில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. நம்ம நடுவில் சொன்னல கொஞ்சம் இருக்குது, போக நான் நடுவில் சொல்கிறேனே. அதில் இப்போ பாருங்களேன், ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். அப்படியே குறிப்பு மாதிரி வச்சுக்கோங்க. எப்படின்னா அது பாருங்களேன், இப்படி இருக்குது. A இன்ட்டு B/m அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே A இன்ட்டு B அப்படின்னு இருக்குது. ஓகேவா? பவரில் எம்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியத்துக்காக நான் எடுத்து போட்டிருக்கேன். அப்போ இது எப்படி எழுதலாம்னா, இந்த எம்மை இந்த ஏவுக்கும் இந்த பிக்கும் பவரில் எழுதிக்கலாம். அப்போ A/m இன்ட்டு B/m அப்படின்னு எழுதலாம். இன்கேஸ் A வகுத்தல் B ஹோல் பவர் m இப்படி இருக்குது சார், பரவாயில்ல. வகுத்தல்னா இருக்கட்டும், கூட்டல்னா இருக்கட்டும், கழித்தல்னா இருக்கட்டும், எதனா இருக்கட்டும், இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எத்தனை நம்பர் இருந்தாலும் இந்த பவர்ன்றது அதுக்குரியது தான். அப்போ A/m வகுத்தல் B/mன்னு எழுதலாம். ஓகே, புரியுதுங்களா? சரி, புரியுதா? என்னங்க தூங்குறீங்களா? என்னங்க இன்னத்துக்கு தூக்கம்? எப்படி படிக்கிற வயசில் என்ன தூக்கம்? சரி, இதை பாருங்க, இந்த இடத்துக்கு வந்துடுவோம். எங்கே இருக்குது? இதை பாருங்க. அப்போ இங்கே பாருங்களேன், 5/3 பவரில் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இந்த 4 பவரில் இருக்குது, 5க்கும் தான் 3க்கும் தான். அப்போ இப்போ இதெல்லாம் 5/4 வகுத்தல் 3/4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டுப்பா. நெக்ஸ்ட் இப்போ எப்படி சார் இது அடிக்கிறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு அதுக்கு தான் வகுத்தல், அதாவது வகுத்தல் விதிகள், பெருக்கல் விதிகள்னு அடுக்கு குறியீடு விதி இருக்குது. இப்போ இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். இந்த இடத்துல வகுத்தல் சிம்பல் இருக்குது. நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? A/m
வகுத்தல் பி நடுக்கு எம் இப்படி எழுதலாம். இல்லை அதாவது இல்லைன்னா இப்படி எழுதுறேன். அப்புறம் அடிமானம் சமமாக இருக்குன்னு சொல்லணுன்னே ஏ நடுக்கு எம் பி சரிங்களா, என்ன வச்சுக்கலாம் இப்படி. ஓகேவா? இப்படி அதாவது ஏ நடுக்கு எம் வகுத்தல் ஏ நடுக்கு என் இப்படி எழுதினாலும், அல்லது ஏ நடுக்கு எம் வகுத்தல் ஏ நடுக்கு என் இப்படி எழுதலாம். கரெக்டா? இந்த வகுத்தல் சிம்பிள் பின்னமாகவும் எழுதலாம்னு சொல்லியிருக்குண்ணா சொன்னேன் இல்லைங்களாங்க. இது பாருங்க, அந்த இடத்துல காமிக்கிறேன். இந்த இடத்துல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொன்னேன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வாங்களேன், நான் அப்படியே காமிக்கிறேன். நம்ம விதிகளில் எங்கள் ஃபஸ்ட் பேஜுக்கு வந்ததாக புரியும். அதாவது பாருங்க, நான் அப்படியே அந்த குடிச்சது கூட இருக்கு பாருங்க இந்த இடத்துல. சரிங்களா? இந்த வகுத்தல் சிம்பிளை நம்ம பின்ன மாதிரி எழுதிக்கலாம். கரெக்டா? அப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், அந்த மாதிரி எழுதிக்கிறேன். ஏன்னா எனக்கு தேவை கணக்கை சுருக்கணும். சரிங்களா? இது சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் இப்படி எழுதலாமா பாருங்கள். 3/4 இன்ட்டு 5/4 வகுத்தல் 3/4 எழுதலாமா? இதுவும் வகுத்தல் தான். அந்த சிம்பிளை நான் இப்படி எழுதியிருக்கேன். கரெக்டா? கரெக்டுப்பா. இப்போ பாருங்க, 3/4க்கும் இந்த 3/4 கேன்சலா, இங்கே பெருக்கல் இருக்கிறதால கேன்சலா, வெறும் 5/4 தான் இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ ஆன்சரை போய் பாருங்க. 5/4 இருந்தால் ஆன்சரு. இல்லை இன்னும் இது பண்ணியிருக்காங்க பார்க்கலாம். இந்த பாருங்க, 5/4 ஆப்ஷன் பி தான் சரியானது. ஒன்றுமே இல்லைங்க இதுக்கு வேலை. அந்த சிம்பிள்ஸை நீக்கத்தான். அந்த சிம்பிள்ஸை மைனஸை நீக்கினேன். அப்புறம் வகுத்தல் கொடுத்துருந்தாங்க, அந்த வகுத்தல் இப்படி எழுதினேன். அவ்வளோதான். பெருசாலாம் இல்லை, ஒன்று பெருக்கி எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப ஈஸிங்க. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அசால்ட்டாக போடலாம் நீங்களாம். சரிங்களா? அடுத்தது 126 கேள்வி நம்ம டிஎன்பிசிலே கேட்டிருக்காங்க. எப்படின்னா அது பாருங்களேன், இங்கே எழுதலாமா? 3/8 அடுக்கு ஹோல் பவர். இது என்ன நம்பரு? 5 இருங்க, நான் அங்கே போய் பார்க்குறேன். அதில் சரியாக தெரியல. ஆமாம், 5. ஓகே. அதுக்கு அடுத்தது பெருக்கல் 3/8 ஹோல் பவர் 4. இது பாருங்க, இங்கே நம்பர் அதுதான் எழுதி வச்சுருந்தேன். 4 எஸ் 4 வகுத்தல் 3/8 நடுக்கு இங்கே என்ன இருக்குது? 3ன்னு இருக்குது. கரெக்டாக? பவரில் 9ங்க. 9 ஆமாம் 9 ரைட்டுங்க. இதாங்க கணக்கு. ஏதாவது சுருக்க சொல்லிட்டாங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, பார்த்தோன்னே பயப்பட வேணாம். நமக்கு அடுக்கு குறியீடு விதிகள் தெரியும். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது பாருங்களேன், அடிமானம் சமமாக இருந்து நம்ம 2 சால்வ் பண்ணுவோம். அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா பவரில் இருக்கிறத கூட்டிக்கணும். கரெக்டாக இருக்கா? இருக்கு. அடே அப்போ என்ன பண்ணலாம்? 3/8 பவர் இப்போ கூட்டுங்க. 5 4 கூட்டினா 9ன்னு வரும். 9ன்னு போட்டுருங்க. அவ்வளோதான். அடே சூப்பருங்க. கரெக்டா? புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்தது இப்போ இந்த 2 நம்பரையும் நான் முதல்ல சுருக்கிட்டேன். ஓகேவா? அடுத்தது வகுத்தல். அடுத்தது நெக்ஸ்ட் என்னன்னா 3/8 ஹோல் பவர் 9. இருங்க, இது ஒழுங்காக வரல. இது 8, இது 9. கரெக்டா? ஓகே. இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், அடிமானம் சமமாக இருந்து வகுத்தல் சிம்பிளில் கொடுத்துருந்தாங்கன்னா பவரை கழிச்சிங்க. அப்போ என்ன இதெல்லாம் 3/8 ஹோல் பவர் 9ல் 9 போச்சுன்னா என்ன ஒரு 9 - 9 0. அப்போ இந்த இடத்துல அப்படியே நம்ம 0 எழுதிக்கலாமா? 0. அப்போ 3/8 பவர் 0. நம்ம பவரில் மேலே பவரில் 0 வந்துட்டு என்னன்னு சொன்னேன், எழுத்தோ எண்ணோ எங்கேயா இருந்தாலும் பவரில் 0 வந்துட்டா அதோட விடை 1ங்க. அப்போ ஆன்சர் 1. அடக்காடவுல ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆடா எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே எப்படா இது போகிறதுன்னோ. இதுக்கு தாங்க அடுக்கு குறியீடு விதிகள் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதுக்கான மெயின் ரீசனே. கிளியராக புரியுதுங்களா? போகலாமா அடுத்த செம்ம? வாங்க போவோம். அடுத்தது இங்கே பாருங்கள், 8th புக்கிலே கொடுத்து வச்சுருக்காங்க. அதையும் பார்த்துருவோம். இதில் முக்கியமாக இன்னொரு ரூல் நம்ம மறந்துட்டுங்க. அந்த ரூலை போய் பார்த்துடலாமா? சில ரூல்லாம் நான் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் சொல்லி விட்ருவோம். சரிங்களா? இந்த இடத்துல இங்கே சொல்லிடுறேன், இங்கே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரூல் இங்கே சொல்கிறேன். ஒரு 4 ரூல் தானே சொன்னேன், போ நான் சொல்கிறேன்னு. அதாவது a பவர் m ஈக்குவல் டு a பவர் n. அதாவது அடிமானம் சமமாக இருந்து, நான் அப்படியே ஒரு வாரம் ரீகால் பண்ணலாமா? ஈஸியாக இருக்கும். அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் வந்தால்
மேலே பவரில் இருக்கிறத கூட்டிக்கணும். கரெக்டாக? அது ஒரு ரூல். அதான் பெருக்கல் விதி. அடுத்தது அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் வகுத்தல் வந்துருச்சுன்னா பவரில் இருக்கிற நம்பரை கழிச்சுக்கணும். கரெக்டா? கரெக்ட். அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு வந்துருச்சுன்னா அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு வந்தால் பவரில் இருக்கிறதும் ஈக்குவல் டு தான். எம் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு எழுதலாம். அவ்வளோதான், ஈக்குவல் டு வரணும். சரிங்களா? அடிமானம் ஏன்னு சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு வந்தால் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பவரில் இருக்கிறது அப்படியே ஈக்குவல் டு தான். அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ வாங்க, இது ஒரு விதி. சரியா? ரைட்டு. அப்போ 127 சம் என்ன சொல்லுதுன்னா -7 அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு -7 அடுக்கு 5 ஈக்குவல் டு -7 அடுக்கு 10. சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்? இங்கே பாருங்க, இங்கேயும் -7 தான் இருக்குது, இங்கேயும் -7 தான் இருக்குது. அடிமானம் சமமாக இருக்குது. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கல் வந்துருச்சுன்னா பவரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கூட்டிக்கலாம். கரெக்டாக? கூட்டுறேன். இது பாருங்க, அதை மட்டும் செய்கிறேன். இது பாருங்க, நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்கிறேன். அப்போ அங்கே பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த இடத்துல முக்கியமாக இந்த கொஷின் நான் படிக்கவே இல்லைங்க. முதல் கொஷின் படிக்கிறேன். -7 பவர் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு -7 பவர் 5 இஸ் ஈக்குவல் டு -7 பவர் 10 எனில் எக்ஸின் மதிப்பு. எக்ஸோட மதிப்பு தான் கேட்குறாங்க. எக்ஸ் எங்கே இருக்குது? இதோ இருக்குது. அப்போ பவரில் தான் இருக்குது. அப்போ நமக்கு தேவை பவர் தான் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போது இதில் எக்ஸோட வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்படின்னும் போது எக்ஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பவரில் இருக்குது. அப்போ பவரில் இருக்கிற நம்பரை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணால் போதும். அதான் இதுக்கு மீனிங். சரிங்களா? இப்போ எக்ஸு கேட்குறாங்க. எக்ஸுன்றது பவரில் இருக்குது. எந்த இடத்துல எக்ஸ் இருக்கோ இப்போ பவரில் இருக்கா? அப்போ பவரில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம ஹேண்டில் பண்ணோம். அடிமானம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. குறிப்பு மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. ரைட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5. ஓகேங்களா? புரியுதுங்களா? எழுதுந்து இங்கே பாருங்க, நான் அந்த 5 ஒழுங்காக வரலன்னு எழுதுறேன். 5. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது பாருங்க, இங்கே பாருங்க, அடிமானம் சமமாக தான் இருக்குது. இந்த இடத்துல பிட்வீனில் ஈக்குவல் டு இருந்தால் பவரும் ஈக்குவல் டு தான். அப்போ இருங்க நம்ம இந்த ஸ்டெப் எழுதிடலாம். வேணாம், அப்புறம் ரொம்ப குழப்பிங்க. நம்ம ஸ்டெப் எழுதிடுவோம். நான் இங்கே சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்போ நான் இந்த ஸ்டெப்பு மட்டும் உங்களுக்காக எழுதுறேன். அப்புறம் பாருங்கள், -7 நான் கீழே இருக்கிறத கன்சிடர் பண்ண வேணாம் தான் சொன்னேன். இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எழுதிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5 ஈக்குவல் டு -7 அடுக்கு 10. கரெக்டாக பாருங்கள், நான் இந்த இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். அடிமானம் சமமாக இருக்குது, பிட்வீனில் பெருக்கல் இருக்குது, பவரில் வந்து கூட்டிக்கிட்டேன். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் 5. அப்போ இது ரெண்டும் கூட்டிக்கலாமா? 2 5 கூட்டினா 7 அப்படின்னு வந்துடும். ஸோ நான் ஒரு ஸ்டெப் எழுதிக்கிறேன். -7 அடுக்கு எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு -7 அடுக்கு 10. ஓகேங்களா? ஓகே. இப்போது அடுத்த ரூல், அடிமானம் சமமாக தான் இருக்குது, பிட்வீனில் ஈக்குவல் டு இருக்குது. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் ஈக்குவல் டு வந்தால் பவரும் ஈக்குவல் டு தான். அப்போது எக்ஸ் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 10 அப்படின்னு எழுதலாம். கரெக்டாங்க? புரியுதுங்களா? சூப்பர். இப்போ கொஸ்டினில் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம அடிமானம் விட்டுடலாம், எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னா எக்ஸோட வேல்யூ தான் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி கொஸ்டினில் எக்ஸு கேட்டதால ப்ளஸில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? ஏன்னா எனக்கு எக்ஸ் வேணும். இங்கே ப்ளஸ்ஸில் 7 இருக்குது. ப்ளஸில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு என்ன பக்கம் போச்சுன்னா -7ன்னு மாறிடும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10ல் 7 போச்சுன்னா 3ன்னு வரும். அப்போ ஆன்சர் 3ங்க. அவ்வளோதாங்க. இதை பாருங்க, ஆப்ஷன் ஏதான் சரியானது. ரொம்ப ஈஸி. கிளியராக புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கணக்கு போவோம் வாங்க. அடுத்தது இதை பாருங்க, 2016 விஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன கேள்வின்னா இது பாருங்க, ஒரிஜினல் கேள்வி. 7 டிவைட் பை 12 ஹோல் பவர் -4 இன்ட்டு 7 டிவைட் பை 12 ஹோல் பவர் 3x ஈக்குவல் டு 7 டிவைட் பை 12 ஹோல் பவர் 5 அப்படின்னு கொடுத்துட்டாங்க.
இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இப்போ புரியுதா? இது வந்து ஆல்ரெடி எதில் கேட்டிருக்காங்க? 2016 VAO இந்த மாடல் புக்லேயும் இருக்குது. சரிங்களா? ரைட்டு. அடிமானம் சமமாக இருக்குது, எல்லாமே அடிமானம் சமமாக இருக்குது. நம்ம ஒரு 2 எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் எடுத்துப்போம், ஏன்னா ஈக்குவல் இருக்க. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் பெருக்கில் இருந்தால் பவரை கூட்டலாமா? அப்போ எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்கள், அடிமானம் சமமாக இருக்கிறது அப்படியே எழுதிக்கிறேன். 7/12 ஹோல் பவர் -4 + 3x கரெக்டாங்க? கரெக்ட். ஈக்குவல் டு 7/12 பவரில் என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஓகே, இப்போ புரியுதா? இது ஃபஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணி இதை கூட்டலாமா? கூட்ட முடியாது. இல்லைங்க, கூட்ட தேவையில்லை. ஏன்னா இது -4 இருக்குது, இங்கே 3xன்னு இருக்குது. அப்படியே வச்சுப்போம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, அடிமானம் சமமாக இருக்குது, பிட்வீனில் ஈக்குவல் இருக்குது. அடிமானம் சமமாக இருந்து பிட்வீனில் ஈக்குவல் இருந்தால் பவரும் ஈக்குவல் தான். ஓகேவா? அப்போ இது எப்படி இதெல்லாம் நம்ம பவர் மட்டும் எழுதிக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ இங்கே பாருங்கள், -4 + 3x = 5. 5 தானேங்க? இதுக்கு பார்த்துக்கிறேருங்க. எஸ் அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு என்ன தேவை? இங்கே பாருங்க, நல்ல கவனிங்க. இது வரைக்கும் புரியுதா? நம்ம ஏன் கீழே எழுத்தாவில்ல, அடிமானம் ஏற்றால், ஏன்னா இவன் பவர் தான், இது எக்ஸ் தான் கேட்டிருக்கேன். எக்ஸ் எங்கே இருக்குது? மேலே பவரில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறாங்கல்ல, கீழே கற்று ஏற்றாவில்லை. சரியா? இப்போ எனக்கு எக்ஸ் வேணும். அப்போது இப்போ மைனஸில் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டுக்கு என்ன போச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸில் இருந்தால் ஈக்குவல் போனால் மைனஸாக ஆகிடும். அதே மைனஸ் இருந்தால் ஈக்குவல் போனால் ப்ளஸ்ஸாக ஆகிடும். வேறு ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? இது பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? 3x = 5 + 4 அப்படின்னு எழுதிக்கலாம். புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அப்போ 5 4 கூட்டினா 9 வரும். அப்போ 3x = 9 வருமா? சூப்பர். இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும். பெருக்கல் இருக்கிற 3 ஈக்குவல்ட்டு போச்சுன்னா வகுத்துல மாறிடும். வேற ஒன்றும் இல்லைங்க. பெருக்கல் இருந்தால் வகுத்துல மாறும், வகுத்துல இருந்தால் பெருக்கலாம் மாறும். அவ்வளோதான். அடிக்கலாமா? 1 3 3 ஈர் 3 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. இதாங்க VAO கொஷின். பெரிய ஸ்டெப்லாம் கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிள். இது பாருங்க, அட்டகாசமாக வரும் 3. இது பாருங்க. சரிங்களா? தெளிவாக புரியுதுங்களா? இப்போ கொஞ்சம் கிளியராக, அதாவது 100% உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா நான் கேட்கல. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும். போக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இன்னும் ஈஸியாகவே இருக்குங்க. சரிங்களா? நான் ஒன்றா ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலி இங்கே ஆன்சர் இருக்குது, நீங்கள் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், வருதா இல்லையான்னு சொல்கிறீங்களா? இது பாருங்கள், இது எழுதுறேன் பாருங்கள். சரிங்களா? ஈஸி தான். ஓகேவா? மேபி உங்களுக்கு வரலன்னா சொல்லுங்கள், நான் போடுறேன். 2x + 13. ஓகேங்களா? ப்ளஸ் இது. ஓகே, ஈக்குவல்ட்டு 4. ஆஹா, இது நீங்கள் எழுத மாட்டீங்களா? இல்லை நானே போட்டுற விடுங்க, ஏன்னா இது உங்களுக்கு வராது. சரி, நானே போட்டுடலாம். விடுங்க. சரிங்களா? ஓகே, இதான் எழுதிப்போம். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த இடத்துல நானே போட்டுறேன், உங்களுக்கு கொடுக்கல. ஓகேங்களா? ரைட்டு, இதாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா, நல்லா கவனிச்சிங்களேன், இதில் இங்கே 2 இருக்குது. மேபி இங்கேயே 2 இருந்தால் அடிமானம் சமமாயிடும். ஆனால் இல்லை, இப்போது இதை நான் சமமாக மாற்றணும். அது எப்படி மாற்றுறது? அதுக்கு ரூல் இருக்குது. என்னென்னா, இப்போ இருங்க, இதெல்லாம் அழிச்சிடலாம். இதெல்லாம் போன கணக்கு போட்டதை இதை அழிச்சிட்றேன். என்னென்னா, இங்கே பாருங்களேன், இங்கே என்ன நம்பர் இருக்குது? சின்ன நம்பர் தான். ஓகேவா? இப்போ நமக்கு இங்கேயே 2 வரணும், இங்கேயே 2 வந்தால் அடிமானம் சமமாயிடும். ஓகேவா? இந்த 2 நம்ம 4 ஆக்க முடியாது. அப்போ சின்ன நம்பர் 2. இப்போ இந்த 4 நம்ம 2 மாற்ற முடியுமான்னு கேட்டால், 2 கூட அதே 2 நம்ம பெருக்குனா 4 வரும். அப்போ நான் இந்த பெருக்கில் எப்படி எழுதலாம்? 2 எழுதலாமா? அவ்வளோதான். கரெக்டாக புரியுதுங்களா? 2 அப்படின்னு 2² அப்படின்னு எழுதலாம். ஏன் இப்படி நான் மாற்றுறேன்? இப்போ 4 இருக்குது, இதை நான் 2 மாற்ற முடியுமான்னு கேட்டால், ஜஸ்ட்டு 2² போட்டால், அதாவது 2 அதே 2 பெருக்குனா 4 வருது. அப்போது 2 முறை 2 பெருகிறோம். அப்போ 2 சொல்லலாம்ல, நம்ம ரூல் சொல்லியிருக்கோம்ல. அப்போ 2 எழுதலாம்ல. ஏன் எழுதுறேன்? அடிமானம் சமமாகணும். அடிமானம் சமமாக மாற்றினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கணக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அப்போ இங்கே பாருங்கள், 2x + 13 = 2 ஹோல் பவர் x + 2. ஓகேங்களா? ரைட்டு. இது வரைக்கும் கிளியராக புரியுதுங்களா? இப்போ போடுறது. இப்போ பாருங்கள், இங்கே அடிமானம் சமமாயிடுச்சு, இங்கே அடிமானம் சமமாயிடுச்சு. இப்போ நான் அடிமானம் சமமாக இருந்தால் தான் மேலே கற்று என்ன பண்ணிக்கலாம்? சமப்படுத்திக்கலாம். அவ்வளோதான். சரி, ஏதோ ஒன்று. ஓகேவா? கிளியராக புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ இந்த இடத்துல ஒரு ரூல் இருக்குதுங்க. என்ன ரூல்னா, நம்ம அந்த ரூல் வந்து பின்னாடி சொல்கிறோன்னு ஒவ்வொரு ரூலாக, அதில் ஒரு ரூல் இப்போ நம்ம சொல்லிடலாம். என்னென்னா, இது பாருங்களேன், a⁻m
ஹோல் பவர் n. அதாவது இதை நான் சொல்லியிருக்கேன்னா பவருக்கு மேலே பவர் போயிட்டே இருந்தா அந்த பவர் எல்லாத்தையும் நீங்கள் பிரிக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே எக்ஸ் இது பாருங்க, இங்கே எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இப்படி ஏ பவர் எம் பவர் என் பவர் எக்ஸ் அப்படி இருக்குன்னு வச்சுங்க. தாராளமாக அந்த ஏவை அடிமானம் வச்சுக்கிட்டு இந்த எம்மு இன்ட்டு என்னு இன்ட்டு எக்ஸு அப்படியே பவருக்கு எத்தனை இருக்குதோ மொத்தத்தையும் பெருக்கலாங்க. இது ஒரு ரூல் இருக்குது, ஓகேங்களா, வகுப்பட விதியில். சரியா? அந்த ரூல் பிரகாரம் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல பெருக்கிறேன். ஓகே, கிளியராக புரியுதுங்களா? இந்த பாருங்க, இந்த ரெண்டை இந்த இதாக கூட பெருக்க வேண்டியது தான். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா, 2x + 13 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் 2. இந்த 2 எக்ஸாவோட பிறகுனா இந்த ப்ராக்கெட் எடுத்துடலாம் வாங்க, ஏன்னா நமக்கு அந்த ப்ராக்கெட் தேவையில்லை. 2 இந்த 2 கூட என்ன 2xன்னு வருமா, அதேமாரி 2 கூட ப்ளஸ், அதாவது இந்த 2 கூட 2 பிறகுனா 4ன்னு வரும். அவ்வளோதாங்க. புரியுதா? அப்படியே பெருக்கிக்கிட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, கிளியரா? ரைட். இப்போ அடிமானம் சமமாயிடுச்சு, பிட்வீல ஈக்குவல்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ அடிமானம் சமமாக இருந்து பிட்வீல ஈக்குவல்ட்டுனா பவரும் ஈக்குவல்ட்டு தான். கேள்வி என்ன, எக்ஸோட மதிப்பு கேட்குறாங்க. எக்ஸ் எங்கே இருக்குது, பவரில் இருக்குது. அப்போ நம்ம அந்த நம்பரை மட்டும் எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் + 13 ஈக்குவல்ட்டு 2x + 4. இப்போது நான் பாருங்கள், இந்த இடத்துல இந்த எக்ஸை ஈக்குவல்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகேவா? இந்த 4 ஈக்குவல்ட்டுக்கு நான் எடுத்துகிட்டு வரேன், ஏன்னா எனக்கு எக்ஸெல்லாம் ஒரு சேர போகணும், நம்பர்லாம் ஒரு சேர வரணும். அப்போது இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு நான் போச்சுன்னா மைனஸாக மாறிடும். அப்போ பாருங்கள் 2x - x ஈக்குவல்ட்டு இப்படி எழுதலாமா? புரியுதுங்களா? இந்த மைனஸ் எக்ஸை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டேன். இதே மாதிரி இங்கே 13 இருக்கா, இந்த 4 இங்கே கொண்டு வந்துட்டேன். அப்போ 13 - 4. இப்போ கரெக்டாக பாருங்கள், இங்கே ப்ளஸில் இருக்கிற 4 இங்கே ப்ளஸில் இருக்கிற 4 ஈக்குவல்ட்டு என்ன போச்சுன்னா மைனஸாக மாறிடும். கரெக்டா? ஓகே. 2xல் ஒரு எக்ஸ் போச்சுன்னா எக்ஸ்னு வந்துடும். சூப்பர். 13ல் 4 போனால் 9ன்னு வந்துடும். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ரைட்டு, போய் செக் பண்ணலாமா? ஒரிஜினல் கேள்வி இதை பாருங்கள், x = 9 கரெக்டாக வருங்க. நான் பெரிய கணக்கே போடல, வகுப்படு விதியை தான் பயன்படுத்தியிருக்கேன். என்ன வகுப்படு விதினா வளர்றேன், சாரி, அடுக்கு விதி. சரிங்களா? வகுப்படு விதின்னு சொல்லிட்டு சாரி, அது வேற ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வந்த அந்த மைண்ட் செட்லேயே சொல்லிட்டேன். வகுப்படு விதி இல்லை, அடுக்கு குறியீடு விதிகள். அவ்வளோதாங்க, ஃபினிஷா? ரைட்டு. அடுத்தது இது பார்ப்போம். 2009 குரூப் 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. அதாவது a/b அடுக்கு x - 1 ஈக்குவல் டு b/a ஈக்குவல் இது பவர் x - 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸின் மதிப்பு ஆக்சுவலி பவர், அதாவது அடிமானம் சமமாக இருந்தால் தான் நம்ம மேலகத்தை பற்றி சிந்திக்கலாம். ஆனால் இங்கே a/b ஃபஸ்ட் இருக்குது, இங்கே b/aன்னு இருக்குது. இங்கே a/b இருக்குது, அங்கே b/aன்னு இருக்குது. அப்போது இது ஏதாவது ஒன்று அடிமானம் சமமாக மாற்றணும். அது எப்படி சார் மாற்றலாம் அப்படின்னு கேட்டால், இது பாருங்க, நான் ஒரு முறை உங்களுக்கு சொன்னேன் இந்த கிளாஸில். a பவர் -1ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை 1/aன்னு எழுதிக்கலாம். கரெக்டா? அப்படி தானே? அப்போது அதாவது இல்லைனா இப்படி கூட ஒன்று ஒரு இப்படி கூட சொன்னேன், a பவர் -1 இருக்குது. இது எப்படி எழுதலாம், ஏன்னு எழுதலாம். கரெக்டாக? a பவர் அதாவது மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸை நீக்க தலைகீழ போட்டுக்கலாம். கரெக்டா? அப்போது நீங்கள் தலைகீழ மாற்றினா மைனஸ் போட்டுக்கலாம். புரியலையே? இது பாருங்கள், ஒன்றும் கிடையாதுங்க. இது பாருங்களேன், இப்போ 1/aன்னு இருக்குங்க. இது எப்படி எழுதலாம், a பவர் -1ன்னு எழுதலாம். அப்போது கீழே இருக்கிற a மேலேயும் மேலே இருக்கிற 1 கீழேயும் அப்படியே உருமாட்டிக்கிச்சு. அப்படி தான் மீனிங். எப்பவுமே இங்கே கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். நம்ம அந்த 1 கன்சிடர் பண்ணுறதில்ல, அதனால நம்ம போகிறது இல்லை. அதான் உண்மை. தலைகீழ் விதினா மேலகத்தை கீழேயும் கீழகத்தை மேலேயும் மாற்றிக்கலாம். ஓகேவா? அப்போ இது பாருங்கள், 1/aன்னு இருக்குது. இது எப்படி எழுதலாம்னா a/1ன்னு எழுதிட்டு -1 போட்டுக்கலாம் மேலே பவரில். கிளியராக புரியுதுங்களா? சூப்பருங்க. இது எதுக்கு, தலைகை மாற்றிக்கிறது. இது ஒரு விதியே இருக்குது. அப்படின்னா நான் இங்கே பாருங்களேன், இந்த இடத்த இதை அழிச்சிட்றேன், இதை அழிச்சிட்டு சொல்கிறேன், இதை அழிச்சிடுவோம். ஓகேங்களா? மொத்தம் இங்கே பாருங்கள். அப்போ இது அப்படியே இருக்கட்டும். a/b ஹோல் பவர் x - 1 ஈக்குவல் டு, இப்போ பாருங்களேன், கீழே இருக்கிற a மேலேயும் மேலே இருக்கிற b கீழேயும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மாற்றிக்கலாமான்னா தாராளமாக மாற்றிக்கலாம், a/bன்னு.
ஆனால் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுடணும். ஓகேங்களா, இந்த இடத்துல மைனஸ் சிம்பிள். ஆல்ரெடி என்ன இருக்குது இங்கே பாருங்கள் 3 சாரி இங்கே என்ன இருக்குது எக்ஸு -3 இருக்குது. அவ்வளோதாங்க, இவ்வளோதான். சரிங்களா, அப்படியே என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் சிம்பிள் போட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது மேலகத்து கிளியும் கீழகத்து மேலே இன்டர்சேஞ்ச் சொல்லிட்டேன், மேலகத்து கிளியும் கீழகத்து மேலேயும் போட்டுக்கலாம். சரிங்களா, புரியுதுங்களா? சூப்பர். இப்போ நம்ம முதல்ல இந்த மைனஸ் மட்டும் உள்ளார பெருகிற ஒரு ஸ்டெப்புக்காக a/b ஹோல் பவர் எக்ஸ் -1 ஈக்குவல் டு a/b ஹோல் பவர், இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் அப்படியே உள்ள பெருங்க, -x மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3. அவ்வளோதாங்க, இவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணல. அந்த மைனஸ் மேலே பெருகிட்டேன், அவ்வளோதான். என்ன பண்ணலாம், மேலகத்து கீழேயும் கீழகத்து மேலேயும் மாற்றினா பவரில் மைனஸ் சேர்த்துக்கணும், அவ்வளோதான். இதுதான். சரிங்களா, கிளியராக புரியுதுங்களா? சூப்பர். இப்போ பாருங்கள், இது ஒன்றும் பெரிய வேலை இல்லைங்க. அந்த ரூல் பிரகாரம் கொண்டு வந்து இப்போ நான் 3 ஸ்டெப்பு போட்டிருக்கேன்றேன். ஆனால் 3 ஸ்டெப்பு என்ன ஸ்டெப்பு? ஏன்னா பெருக்குண்ணா பெரிய பெரிய நம்பர் வகுத்துனா கிடையாது, ரொம்ப ஈஸி. சரிங்களா, அப்போ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அடிமானம் சமமாக மாறிடுச்சு. அடிமானம் சமமாக மாறிட்டு பிட்வீனில் ஈக்குவல் இருந்தால் எக்ஸ் -1 பவரும் சமம். அப்போ எக்ஸ் -1 ஈக்குவல் டு -x +3. அவ்வளோதாங்க. சரிங்களா, இப்போ இது -x இருக்குது, அதை தூக்கின்னு வந்து இங்கே போட்டால் +x மாடி ஈக்குவல் டு என்னாண்ட. இங்கே -1 இருக்குது, ஈக்குவல் டு என்ன பார்க்கும்போனா +1 மாறிடும். அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த எக்ஸ் இங்கே வந்துருமா, அப்போ இங்கே எழுதிட்டு ஒரு ஸ்டெப் இங்கே எழுதுறேன் பாருங்கள், இடம் இல்லைங்க, அதனால் இங்கே எழுதுறேன். சரிங்களா, இதை இருங்க அடிச்சிடலாம். அப்போது எக்ஸ் + எக்ஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இங்கே 3 இருக்கா, அப்போது 3 + 1. அவ்வளோதாங்க. அப்போது 2x ஈக்குவல் டு 4. எனக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. பெருக்கில் இருக்கிற 2 ஈக்குவல் டு என்ன போச்சுன்னா வகுத்துலாம் ஆகிடும், அடித்து கொடுத்தா 2ன்னு வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2. அவ்வளோதாங்க, எக்ஸோட வேல்யூ 2. எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 2009 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. கிளியராக புரியுதுங்களா உங்களுக்கு? சூப்பர், கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். சரி, ஓகே, இது வரைக்கும் போதும். நான் ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, இதுவே 51 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் மீதி இருக்கிற சம்ஸை அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் சொன்ன இன்னும் 60 நிமிஷமே ஆகிடும், 1 மணி நேரம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூட்டியை பார்த்துக்கலாம். சரிங்களா, புரியுதா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள். மேபி ஏதாவது புரியலாம் சொல்லுங்கள். ஏன்னா அடுத்த கிளாஸ்லாம் இப்போ 2025 குரூப் 4ல் கேட்ட கொஷன்லாம் வரும். சரிங்களா, கொஞ்சம் அந்த ரூல் தெரிஞ்சுக்கிட்டா போதுங்க, ரொம்ப ஈஸி தான், பெரிய விஷயம் கிடையாது. புரியும் நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.